இப்போ 5:30 ஆகுது டைம். ஸோ ஒரு நல்ல காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே என்னோடய நைட் ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே காஃபி போட உள்ளே வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நர்சூஸ் காஃபி தான். யாருக்கெல்லாம் என்னென்ன காஃபி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரே காஃபி ரொம்ப நாள் ட்ரை பண்ண பிடிக்காது. ப்ரூ, நரசூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இப்போ நரசூஸ் தான் இருந்தது. அதை காஃபி போட்டு குடிச்சிடலன்னா தம்பியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவன் ரெகுலராக காஃபி கொடுக்க மாட்டான், பட் சம்டைம்ஸ் குடிப்பான். நானுமே ஃபஸ்ட்லாம் பெரிய மக்கில் குடிச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ காஃபியெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குட்டி டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். ஸோ காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். பாப்பா உட்காந்து சாங்ஸ் கேட்டுட்ருந்தா. அவளுக்கு சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தா. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் வீடியோ எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி இருக்குமான்னு தெரில. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கோதுமை மாவு ஆல்ரெடி யூஸ் பண்ணிவிட்டு வச்சது போக மீதி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு நைட்டு சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக ஒரு நல்லா வரணும், நல்லா சாஃப்டாக வரணுன்னா எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு சால்ட்டு போட்டுட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கனாலே சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் தம்பியும் எனக்காக வீடியோ எடுத்தான். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே சப்பாத்தி பைத்தியம். நாங்கள் மோஸ்ட்லி டின்னருக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது சப்பாத்தியாக தான் இருக்கும். சைடிஷ் மட்டும் மாறிட்டே இருக்கும். சட்னி, கிரேவி அந்த மாதிரி சொல்லிட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் அந்த தக்காளி கொஞ்சம் ஆனியன் இருந்தது. அதை வச்சு சிம்பிளாக சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. தம்பியும் சரி, பாப்பாவும் சப்பாத்தி நல்லா சாப்பிடுவா. ஸோ அதனால் ரொம்ப அளவான காரம் போட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் இங்கிட்ட ஒரு சைடு குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு தம்பி அவனோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். நான் ரெகுலராக தம்பிக்கிட்ட வேலை சொல்ல மாட்டேன், பட் நம்ம சொல்லணும். எல்லா வேலையுமே ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யணுன்ற ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருக்கும். எல்லா வேலையும் வந்து வீட்டில் இருக்க பெரியவங்க அம்மா தான் பண்ணணும்னு கண்டிப்பாக இல்லை. ஸோ குழந்தைங்களுக்கும் வேலை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையுமே செஞ்சு கொடுப்பான். அந்த மாதிரி அவனோட ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அவன் எனக்கு துணி மடித்து கொடுத்துட்ருந்தான். இன்னொரு சைடு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தா. எனக்கு மிக்ஸி போடும்போதே பயம் அவன் எந்திரிச்சிருவான்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி அரைச்சி தாளித்து கொட்டியாச்சு. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பி சாப்பிட்றேன்னு சொன்னான். சரி சப்பாத்தி சுட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை சுட்டுட்ருந்தேன். சாரி, ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கான வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் குழந்தைங்க இருக்காங்களான்னு சொல்லுங்கள். இப்போ என் வீட்டில் எப்படின்னா மற்றது ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்க ஃபேவரட் ஃபுட்டுன்னா 1ன்றது 2, 3 கூட சாப்பிடுவாங்க. தம்பி அப்படி தான். சப்பாத்தினா மட்டும் 2 இல்லைன்னா சம்டைம்ஸ் 3 கூட சாப்பிடுவான். இதே தோசை இட்லிலாம் கொடுத்தா 1, 2 போதும். தோசையெல்லாம் 1க்கு மேலே அதிகமாக போகவே போகாது. இட்லினா வேணால் சம்டைம்ஸ் 2 சாப்பிடுவான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தம்பி கொடுத்துட்டு அப்படி நானும் சாப்பிட்றலாம், பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போதேன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்லான்னு நானும் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ திருப்தியாக நானும் தம்பியும் உட்காந்து சாப்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ சுட்டு வச்சுட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து சுட்டு வச்சுட்டேன். நானும் தம்பியை சாப்பிட்டதுக்கப்புறம் பாப்பா எழுந்திரிச்சா. அவளுக்கு ஊட்டிட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், குட் நைட்.